அத்தியாயம் 3. அருளரசியின் வாயில் விழுந்து விடக்கூடாது என்ற நித்திலா மூச்சிரிக்க படிகளில் வேகமாக இறங்கி வந்த போதும் ரயிலை தவறிவிட்டு அரை மணி நேரம் தாமதமாக தான் சென்று சேர்ந்தாள். வாசலிலேயே அருளரசியும் பக்கத்து விட்டு பெண்மணி ஜெயாவையும் பார்த்த நித்திலா உள்ளே செல்லாமல் ஒரு நொடி தயங்கியவள். அத்த என்றதும் அருளரசி முகம் திருப்பிக் கொள்ள ஜெயாதான் பேசினாள். ஏண்டி அம்மா, அவதான் நோயாளின்னு தெரியுமே, அங்கிருந்து இப்படி சீவி செங்காரிச்சு வரணுமா என்ன? இவளுக்கு நேரத்துக்கு சோத்த போட்டுட்டு உன் அலங்காரத்தை வச்சுக்க கூடாதா என்று நொடிக்க, என்ன சொன்னீங்க என்று நித்திலா கோபமாக ஆரம்பிக்க முன்னமே அருளரசி ஆரம்பித்து விட்டார். ஏன் அவ பேசுறது என்ன தப்பு? நான் நேரத்துக்கு சாப்பிட டாக்டர் உங்ககிட்ட தானே சொன்னாங்க. அப்போ மட்டும் மண்டைய ஆட்டிட்டு இப்ப லேட்டா வந்தா இப்படி சீவி சிங்காரிக்கிற நேரத்தை வீணடிக்காம கிளம்பியிருந்தா இந்நேரத்துக்கு சாப்பிட்டே முடிச்சிருப்பேன். அவளுக்கு இருக்கிற அக்கறை கூட உனக்கு இல்ல என்று நொடித்தவர், நானும் 1 மணி நேரமா தெருவை பார்த்து உட்காந்துருக்கேன். ஏன் வர நேரமாகனு ஒரு வார்த்தை போன் போட்டு சொன்ன மகராணி கிட்ட கழண்டு விடுதுருமா என்றதில் ஜெயா நக்கலாக சிரிக்க நித்திலாவிற்கு தான் அவமானம் பிழுங்கி தின்றது. அப்படிலாம் இல்ல அத்த, நீங்க வாங்க முதல்ல சாப்பிடுங்க என்று தன்மையாக அழைக்க அங்கே வந்த ரூபினி, என்ன நீங்க நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சுதான் இப்படி லேட்டா வரீங்களா? உங்களுக்கு என்ன செய்ய பிடிக்கலன்னா அதை நேரடியா சொல்லிடுங்க. அதை விட்டுட்டு எங்க அம்மா பட்னி போடுவீங்களா என்ன? மனசாட்சியெல்லாம் இருக்கா உங்களுக்கு என்று தன் பங்கிற்கு கேள்வி கேட்க, அப்படி நான் சொன்னேனா ரூபி? ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டு அடுத்து வந்த ட்ரெயின்ல சரியான கூட்டம் நிக்க கூட இடம் இல்ல, இதுல எங்க இருந்து நான் கால் பண்ணி சொல்றது என்றவள் எப்போதும் வரும் வழியிலேயே காலை உணவை முடித்து விடுபவள் இன்று சாப்பிடாத வயிறு வேறு தன் இருப்பை உணர்த்தியது. ஆனா அம்மா நேரத்துக்கு சாப்பிட உங்களுக்கு தெரியாதா? எனக்கு அது தெரியும், ஆனா உனக்கு எங்க எப்படி பேசணும் இன்னும் தெரியல. எல்லாமே வாசல வச்சுதான் பேசுவியா ரூபி? நம்ம குடும்ப விஷயம் 4 சுவத்துக்குள்ளதான் இருக்கணும். இப்படி அடுத்தவங்க முன்னாடி வீட்டு விஷயத்த பேசக்கூடாது உனக்கு எத்தனை முறை சொல்றது? நல்லா இருக்கடி நியாயம். நம்ம வீடா? இது என் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச வீடு. இது யாருக்கு கொடுக்க நான் தான் முடிவு பண்ண. நீயாவே பங்கு போடுவியா என்று எழுந்து கொண்டார் அருளரசி. அத்தை, நான் என்ன பேசுறேன், நீங்க என்ன பேசுறீங்க என்ற நித்திலாவிற்கு ஜெயாவை வைத்துக் கொண்டு இவர்கள் பேசுவது எரிச்சலை கொடுத்தது. பேச்செல்லாம் அருள சொன்னதை விட நல்லாதான் பேசுற. ஆனா வேளா வலிக்கு மாமியாருக்கு 1 வாய் சோறு போட்டுட்டு உன் கொடிய நாட்டு அத்தா அவ வெறும் காப்பியோட காத்திருக்கா என்றார் ஜெயா குத்தலாக. ஏங்க, இது எங்க வீட்டு விஷயம். என் அத்தைய பாத்துக்க எனக்கு தெரியும், அதை நீங்க சொல்ல தேவையில்லை. போய் உங்க வீட்டை போய் பாருங்க என்று நிலாவும் காட்டமாக சொல்ல, வாய மூடிடி, தவிச்ச வாய்க்கு இவதான் காப்பி வச்சு கொடுத்தா, அவ சொன்னதுல என்ன தப்பு? இப்பவும் வந்தது எனக்கு சோத்த போடாம அவ கூட மல்லுக்கு நிக்கிறியே, இதெல்லாம் என் மகன் கொடுத்திருக்க இடம். சம்பாதிக்க தெரிஞ்ச அவனுக்கு உன்னை எங்க வெக்கனே தெரியல. அத்தை, உனக்கு என்ன கடனை எத்தையோ உனக்கு கிளறி வச்சுட்டு போயிடுவ. எனக்கு ஏதாவது ஒண்ணுனா உடனே ஜெயாதான் ஓடி வருவா. அவளை தேவையில்லாம பேசுறதெல்லாம் விட்டுட்டு சோத்த போட்டு எடுத்துட்டு வா என்று அதிகாரமாக சொல்ல, அதற்கு மேலும் அங்கே நிற்காமல் உள்ளே வந்தவள் ஆற்றாமையோடு உணவு கூடையை பிரித்தாள். அம்மாக்கு இன்னைக்கு சரியான பசி அண்ணி, நீங்க சீக்கிரமாவே கிளம்பிருக்கலாமே. அண்ணா கூட இன்னைக்கு நேரமே ஆபீஸ் கிளம்பிட்டேன்னு தான் சொன்னாரு என்று ரூபி அவள் அருகே வர, ஏன் ரூபி, நான் தான் ட்ரெயின் மிஸ் பண்ணிட்ட, வர லேட் ஆகிடுச்சு. அத்தை இப்படி பசியோடு இருக்கிறதுக்கு பதிலா நீயாவது எதை சமைச்சு கொடுத்துருக்கலாமே. இப்படி அடுத்தவங்க பேசுற மாதிரி வச்சுக்கிறது எனக்கு எல்லாம் தெரியும் அண்ணி. சும்மா ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லாதீங்க. ஸ்டேஷன்ல நீங்க ஒரு அக்காவோட சிரிச்சு பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். உங்களுக்கு எங்க அம்மாவோட அந்த அக்கா தானே முக்கியமா போயிட்டாங்க. அவங்க கூட பேசுன சுவாரஸ்யத்துல எங்க அம்மா மறந்துட்டு இப்ப நீங்க பண்ண தப்ப மறைக்க பாக்காதீங்க. தப்பா என்ன சொல்ற? நானும் மாமாவும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரப்போ அவர் ஃப்ரெண்ட பார்க்க ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாரு. அப்பதான் நான் உங்களை பார்த்தேன் என்று சொல்ல அதிர்ந்து போனாள் நித்திலா. அவள் செல்ல வேண்டிய ட்ரெயினை தவறிவிட்ட நித்திலா அடுத்ததற்காக காத்திருந்த வேளையில்தான் அவள் பள்ளி கல்லூரி தோழியை எதிர்ச்சியாக சந்தித்திருந்தாள். எதிர்பாரா சந்திப்பாக இருந்தாலும் அடுத்த ட்ரெயின் வர எப்படியும் 15 - 25 நிமிடங்களாகும் என்று இருவரும் பேசிக்கொண்டு இருந்த போது நித்திலாவின் கவனம் முழுக்க அடுத்து வரும் ரயில் வரும் பாதையில் தான் இருந்தது. மருத்துவமனைக்கு வந்திருந்தால் நிச்சயம் அவள் அண்ணன் ரூபியை காரில் தான் அழைத்து வந்திருப்பான். அப்படி இருக்க ரூபினி அவளை ஸ்டேஷனில் பார்த்திருந்தால் தன்னையும் உடன் அழைத்து வந்திருக்கலாமே என்ற எண்ணம் எழுந்தாலும் கூடவே அவள் குணம் அறிந்திருந்ததால் விரக்தியாக சிரித்திக் கொண்டாள். பின்னே திருமணமான நாள் முதலே ஹரி முழுமையாக தனக்கு மட்டும்தான் சொந்தம், மற்றவர் யாரும் உரிமை கொண்டாடக்கூடாது என்று சுந்தரியிடமே மல்லுக்கு நின்றவள் நித்திலாவை மட்டும் மன்னனோடு ஒட்ட விடுவாளா என்ன? அப்போதிருந்தே
தள்ளி நிறுத்துவதில் குறியாக இருப்பவள் தான் ரூபினி. ஆனால் ஹரி அவளை பார்த்திருந்தால் நிச்சயம் அழைத்து வந்திருப்பான். ரூபி பேசுவதிலேயே அவன் பார்க்கவில்லை என்பது புரிந்தது. நிச்சயம் அவர்களோடு வந்திருந்தால் அவளுக்கு நேரம் விரயமாக இருந்திருக்காது. இப்போது இத்தனை கேள்விகளுக்கும் ஏளன பார்வைகளுக்கும் அவசியமே இருந்திருக்காது. அதை செய்யாத ரூபி மீது கோபமே எழுந்தாலும் அதை கேட்டு பிரச்சனையை வளர்க்க நித்திலா விரும்பவில்லை. அமைதியாக உணவை தட்டில் போட்டுக்கொண்டு வந்து மாமியாரிடம் கொடுத்தவள் அவரிடம் என்ன செய்யட்டும் என்று கேட்டு அரிசி ஊற வைத்து விட்டு துணிகளை ஊற போட்டாள். அண்ணி, ஸ்கேன் பண்ணின பாப்பா நல்லா இருக்கு. டாக்டர் என்ன 10 to 11 மணிக்கு ஜூஸ் குடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதே போல சாயந்தரத்திலையும் என்று பட்டியல் கொடுத்தவள், இப்ப எனக்கு ஜாப்பீஸ் ஜூஸ் போடுங்க என்ற ரூபினியை செல்லமாக வளர்க்கிறேன் என்று கருணாகரனும் அருளரசியும் அவளை குட்டிச்சுவராகி வைத்திருந்தனர் என்றுதான் சொல்ல வேண்டும். படிப்பு மட்டுமல்ல, வீட்டு வேலை, சமையல் என்று எதுவுமே தெரியாமல் வளர்ந்தவள் திருமணத்திற்கு பிறகும் ஏதிலும் பெரிதாக ஆர்வம் காண்பித்ததில்லை. சொந்த அத்தை வீடு, அரியவள் மீது செலுத்தும் பாசம் அவளுக்கு இன்னும் சலுகையாக அமைந்து போக திருமணம் அவளிடம் எந்த மாற்றமும் கொண்டு வரவில்லை. ரூபினி சிறுபெண், தனக்காக உயிரை கொடுக்க இருந்த தாய்மாமனின் மகள் என்று அறியும் ரூபினி பெரிதாக வேலை ஏவியதில்லை. வேல்முருகனாக ஏதேனும் கேட்டால் கூட, எங்க அண்ணன் பொண்ணுக்கு என் வீட்டுல இந்த சுதந்திரம் கூட இல்லைன்னா எப்படி என்று கேட்க வேல்முருகனுக்கும் இதே மாதிரி பாசமும் அன்பும் தன் மகளுக்கும் கிடைக்கும் என்று நம்பியே மகளை மணமுடித்து கொடுத்தார். ஆம், என்னதான் கருணாகரனுக்கும் வேல்முருகனுக்கும் சிறு சிறு உரசல்கள் இருந்தாலும் மச்சான் குணம் அவருக்கு தெரியும். அதனாலே மகளை ரகுவரனுக்கு கொடுக்க முன் வந்தார். சுந்தரி ரூபினின் குறைகளை பெரிதுபடுத்தாமல் தன் மகளை பார்த்துக் கொள்வது போலவே கருணாகரனும் பார்த்துக் கொள்வார் என்று நம்பினார். ஆனால் அது பொய்த்து போகும் என்று அவர் கனவிலும் நினைக்கவில்லை. திருமணமான இத்தனை வருடங்களில் ரூபினி வீட்டு மருமகளாக தன் பொறுப்புணர்ந்து நடந்ததும் கிடையாது. படிக்கும் பெண்ணான அவளிடம் சுந்தரியும் அதை எதிர்பார்க்காமல் தன் மகள் போலவே தான் நடத்தினார். ஆனால் சென்னையில் பிறந்து வளர்ந்த ரூபினிக்கோ கிராமத்து சூழல் ஒத்து வரவே இல்லை. என்னதான் திருவிழா விசேஷங்களுக்கு வந்து தங்கி இருந்தாலும் அவளால் அந்த சூழலுக்கு பொருந்த முடியவில்லை. ரூபியின் குணத்திற்கு ஹரி பெற்றோரிடம் பேசுவதை கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. பல நேரம் சுந்தரியோடு ஏதேனும் பிரச்சனை வளர்த்து கொண்டுதான் இருப்பாள். பட்ட படிப்பு முடித்துவிட்டு நண்பர்களுடன் ஃபைனான்ஸ் சீட்டு என்ற தொழில் செய்து கொண்டிருந்தாலும் ஹரியின் நோக்கம் அரசு வேலையாகத்தான் இருந்தது. திருமணத்திற்கு பிறகு மனைவியை படிக்க வைத்த ஹரி அவனும் கவர்மெண்ட் வேலைக்கான பரீட்சைக்கு தயார் செய்து கொண்டு இருந்தவன் அவர்களின் குழந்தை பிறந்த 2ஆம் வருடம் அரசு வேலையில் அமர்ந்து விட்டான். ஆனால் பிரச்சனை அதன் பிறகுதான் பெரிதாக வெடித்தது. திருமணமான முதல் 4 வருடங்கள் கல்லறைக்கு சென்று வந்தாலும் அடுத்த வருடமே கருத்தரித்து விட்டவளுக்கு அதன் பின்னான 2 வருடங்கள் குழந்தையின் பிறப்பு வளர்ப்பு என்று இருந்திருந்தாலும் பாதி நேரம் சென்னையில் இருந்ததால் அவளுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. ஆம், ஹரி படிப்பை முடிக்க வேண்டும் என்று கராராக சொல்லிவிட ரூபியோ சென்னையில் தான் படிப்பை தொடர்வேன் என்று தீர்மானமாக சொல்லியிருந்தாள். இதற்கு வேல்முருகன் சம்மதிக்கவில்லை என்றாலும் சுந்தரி மற்றும் ஹரி கொடுத்த அழுத்தத்தால் ஒப்புக்கொண்டார். பணத்தை பணமா வச்சு செய்யற தொழில் எத்தனை நாள் நீடிக்கும் சொல்ல முடியாது. 4 பேர் சீட்டு பணத்தை ஏமாத்தினாலும் நம்பிக்கை போயிடும். அப்புறம் தொழில் பண்றது ரொம்ப கஷ்டம். அதை விட எனக்கு இன்னும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கல. ரூபியும் படிச்சு முடிச்சு வேலைக்கு போனா எனக்கு ஒத்தாசை இருக்கும்பா. இப்ப என்ன, அவ ஆசையில இருக்க போறா. மாமா வீட்டுல தானே, வாரத்துக்கு முன்னாடி நானே போய் அவளை கூட்டிட்டு வரேன். 2 நாள் இங்க இருக்கட்டும். படிப்பு முடிஞ்சதும் அவளை படிக்க வச்சு வேலைக்கு வாங்கிடுவேன் என்று மகனின் வார்த்தைகள் நியாயமாக பட சம்மதித்திருந்தார் கருணாகரன். சொந்தங்களும் ஊராரும், என்ன சுந்தரி, சீமையில இருந்து மருமகளை கொண்டு வந்த, ஆனா வந்த வேகத்துல படிக்கிறதுக்கு அனுப்பிட்டேன்னு பார்த்தா ஒரு 4 கிழமை விசேஷத்துக்கு கூட ஓ மகனோட ஜோடியா போய் பார்த்ததில்ல என்று நேரடியாக கேட்டுவிட அதன் பின் ரூபினிக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க ஆரம்பித்த சுந்தரி என்றுமே கடினமாக பேசியதில்லை. ஆனாலும் மாமியார் மருமகள் இருவருக்கும் முட்டிக்கொண்டு ஹரியின் நிம்மதி பறிபோகும். இந்நிலையில் ஹரிக்கு அரசு வேலை கிடைக்கவும் தனிக்குடத்தன் கிளம்ப வேண்டும் என்று ரூபி நச்சரிக்க தொடங்கிவிட்டாள். ஆனால் பெற்றோரை விட்டு வர முடியாது என்று ஹரி திடமாக மறுத்துவிட அவனுக்காக பொறுத்து பார்த்தவளுக்கு ஊரே வழி செய்து கொடுத்தது. பின்னே மகன் பிறந்து 3 வருடமாகியும் 2ஆம் குழந்தை பிறக்காததில் ஊரார் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டனர். ஹரிக்கு பெண் குழந்தை என்றால் கொள்ளை ஆசை.
ஆனால் மகன் பிறந்த வருடங்கள் பல கடந்த போதும் ரூபி பிள்ளை உண்டாகாததில் மருத்துவரிடம் சென்றனர் இருவரும். இந்த ஊர்ல என்ன ஃபெசிலிட்டி இருக்கு மாமா? இதை சென்னையில 1000 ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இங்க இருந்தா உங்களுக்கு பொண்ணு பிறக்காது மாமா என்று பேசியே ஹரியை கரைத்தவள் தன் எண்ணம் போலவே அவனை சென்னைக்கு அழைத்து வந்து விட்டாள். என்ன ஒன்று, வீட்டோடு மாப்பிள்ளையாக அவனை அமர்த்தி விட்டால் அவளுக்கு வேலை செய்ய தேவை இருக்காது என்று ரூபி நினைத்திருக்க அதற்கு ஹரியோ ஒப்புக்கொள்ளவில்லை. டிரான்ஸ்பர் வாங்கி கொண்டு வந்தவன் வேறு பகுதியில் கொடுத்தனும் வைக்க ரூபிக்கு தான் முகம் கூம்பி போனது. தனியாக வந்த பிறகும் பெரிதாக மாற்றம் மாறாத ரூபிக்கு சமையல் வீட்டு வேலை என்று உதவும் ஹரிதான் அவளை அனுசரித்து செல்வான். ஜெயாவோடு ஊர்கதை பேசிக் கொண்டிருந்த அருளரசி ஒரு வழியாக உள்ளே வர ஜூஸை குடித்து விட்டு தூங்க சென்ற ரூபினும் எழுந்து வந்திருந்தாள். மாமியாருக்கு தனியாக ரூபிக்கு தனியாக என்று மத்திய உணவை முடித்த நித்திலா அவர்களுக்கு பரிமாறியவள் அவர்கள் உண்டு முடிக்கவும், அத்தை இனி என்னால் இங்க வர முடியாது, ஒன்னு நீங்க அங்க வந்துடுங்க, இல்ல உங்க பிள்ளைகிட்ட வேலைக்கும் சமையலுக்கும் யாராவது ஆள் பார்க்க சொல்லுங்க என்று சொல்ல விசித்திரமாக பார்த்தார் அருளரசி. உங்களுக்கு செய்ய எனக்கு ஆசை இருந்தாலும் ஆபரேஷன் பண்ண உடம்பு முன்ன மாதிரி ஒத்துழைக்கிறது இல்ல. நேத்து வீட்டுக்கு போறவள தலை சுத்தல் வந்துடுச்சு என்றவள் தன் உடல் உபாதியை சொல்லி எதற்கு ரகு என்ன சொல்வான் என்றெல்லாம் பெரிதாக யோசிக்காமல் தன் முடிவை தன்னிச்சையாக எடுத்து அதை உறுதியாக சொல்லிவிட்டாள்.